எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து குண்டு குண்டு குலோப்ஜான் நல்ல ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன மாவு பிடிச்சிருக்கோ ஒரு பேக்கெட் குலோப்ஜான் மாவு, அதுக்கு 1/2 kg சுகர் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல் நிறைய வந்திருக்கு. 4 ஏலக்காய், அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் வந்து ஒரு பேனில் போட்டு எவ்வளோ நம்ம சுகர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி. 1 கப்பு நமக்கு சுகர் வருதுன்னா அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிரணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 4 தட்டி போட்டுக்கணும். இதுக்கு வந்து பதம்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் மாதிரி இருக்கும் கையில், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்குள்ளே இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விரலை வச்சு தான் இதை நீங்கள் பிசையணும். சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கையில் வந்து நல்லா ஆயில் நீங்கள் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுலாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு இது ஒரு 30க்கு மேலே வந்திருக்கு ஒரு பேக்கெட்டுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ஆயிலில் பொரிக்கணும். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியமாக இருக்கும்போதே இதை நீங்கள் போட்டுறணும். அப்போ தான் வந்து உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். தீ வந்து மிதமான தீ வச்சாலே போதும், ரொம்ப இதாக வைக்க வேணாம். இந்த மாதிரி எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அதை பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரா தண்ணியில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நன்றி.